தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழகம் முழுவதும் சுமார் 9,10,000 மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, சொல்லுங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி இருக்கிறது. எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள்? இது பற்றிய விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தமிழகம் மற்றும் புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 9,10,024 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இன்று தொடங்கும் தேர்வு வருகிற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளானது தொடங்கி கடந்த 22ஆம் தேதி அன்று தேர்வுகளானது முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகளானது இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சுமார் கிட்டத்தட்ட 12,616 பள்ளிகளை சேர்ந்த 4,57,525 மாணவர்கள் மற்றும் 4,52,498 மாணவிகள், ஒரு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 9,10,024 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். அதே போன்று தனித் தேர்வர்கள் என்று பார்த்தால் 28,827 தனித் தேர்வர்கள் எழுதுகிறார்கள். மேலும் சிறைவாசிகள் 235 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். சிறைவாசிகளுக்கு என அவர்களுக்காக தனி அறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த மாணவர்கள் தேர்வை எழுதுகிறார்கள். தொடர்ச்சியாக 4,107 தேர்வு மையங்களானது தமிழகம் முழுவதும் பொது தேர்வுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அந்த பொது தேர்வானது தொடங்கி இருக்கின்றது. தேர்வு அறையில் மாணவர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க 48,700 ஆசிரியர்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக ஈடுபடுகிறார்கள். 3,350 பறக்கும் படைகளும் 1,241 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு தற்போது மாணவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து குடிநீர், இருக்கை, மின்சாரம், காற்றோட்டம், வெளிச்சம் மற்றும் கழிவறை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவர்கள் பொதுத் தேர்வை எந்த ஒரு சிரமமும் இன்றி எழுதுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஏற்பாடானது செய்யப்பட்டு தற்போது தேர்வுகள் நடைபெற்று வருகின்றது. இன்று முதல் நாள் தேர்வு மொழி பாடம் என்றால் தமிழ் மற்றும் தமிழை தவிர பிற மொழி மாணவர்கள் தங்களுடைய பிற மொழி பாடங்களை தற்போது இன்றைய தினம் மொழி பாடங்களை தேர்வு எழுதுகிறார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற 8ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த தேர்வானது மே 10ஆம் தேதி தேர்வு முடிவுகளானது வெளியாகின்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய பொதுத் தேர்வானது முதல் 15 நிமிடம், அதாவது 10 மணி முதல் 10-15 நிமிடம் வரை மாணவர்கள் அந்த வினாத்தாளை படிப்பதற்கும் அதே போன்று அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விடைத்தாளில் அவர்களுடைய மதிப்பெண், அவர்களுடைய நம்பர், அதே போன்று ஹால் எல்லா உள்ளிட்டவற்றை நிரப்புவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10:15க்கு அவர்களுக்கு தேர்வானது தொடங்க இருக்கின்றது. மதியம் 1:15 தேர்வுகள் முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த பொது தேர்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.